நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் TNPSC Group 4 இல்லை Group 2 பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் வந்து தமிழுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 100 மார்க்ஸ் தமிழ் வந்து கேட்குறாங்க, அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டோன் மாதிரி. நம்ம வந்து என்ன தான் கொஷின்ஸ் படிச்சிருந்தாலும் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணுனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அதோட ஆன்சர்ஸ் வித் சம் டிப்ஸும் நடுவில் நான் சொல்லுறேன், அதையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கோங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆஸ் வெல் அஸ் பேசிக்காக ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ தேடுபொறி, ஆப்ஷன் பி புலனம், ஆப்ஷன் சி செயலி, ஆப்ஷன் டி வலஞ்சொழி. ஆப் அப்படி என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயலி. தேடுபொறி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். வலஞ்சொழி அப்படின்னா என்ன, கிளாக் வைஸ். இடஞ்சொழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ். செகண்ட் கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ரெண்டாவது கொஷின் கேட்டிருக்காங்க, அதே ஆங்கில சொல்லுக்கு சரியான. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுதிரை. குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், வாய்ஸ் சர்ச். தேடுபொறி நம்ம சொன்னதான் சர்ச் இன்ஜின். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், அதுதான். தேர்ட் கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். இதுலேருந்தே பாருங்கள் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலனம், இதுதான் கரெக்டானது. தேடுபொறி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சர்ச் இன்ஜின். வலஞ்சொலினா கிளாக் வைஸ். செயலி அப்படின்னா ஆப், ஆப். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏவல் விடை, நேர் விடை, மறைவிடை, சுட்டு விடை. இப்பக்கத்தில் உள்ளது அது ஒரு திசையை காமிச்சு நம்ம சொல்கிறது, ஸோ சுட்டி காட்டுதல், சுட்டு விடை. நேர் விடைனா நேரடியாக சொல்கிறது. ஏவல் விடைனா கட்டளையிடுறது மாதிரி சொல்கிறது, இது செய் அது அந்த மாதிரி சொல்கிறது ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடை வகையை தெரிவு செய்க. விடை வகை மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். 8 வகை. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. ஜெயகாந்தன் சுஜாதா 2 பேருமே சிறுகதை எழுதுதல் வல்லவர்கள். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இனமொழி விடை, நேர் விடை. ஆப்ஷன் சி பாருங்கள், ஏவல் விடை, உருவது குரல் விடை. இனமொழி விடைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதாங்கிறது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறதுன்னு ஒரே மாதிரி சிறுகதைகள் தான் 2 பேரும் எழுதியிருக்கிறது. அதை வச்சு சொல்கிறது இனமொழி விடை, இனமாக சொல்லுதல். உருவது குரல்னால் இது செஞ்சதுனால எனக்கு வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்கிறது உருவது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6th கொஸ்டின் பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. எபிகிராஃபி கல்வெட்டியல், கேவ் டெம்பிள் குடவரை கோயில், ட்ரெஷரி கருவூலம், ஹீரோ ஸ்டோன் நடுக்கல். சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ட்ரெஷரினா கருவூலம், இதுதான் கரெக்டு. ஓகேவா? இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் நான். கலைச்சொற்கள், ஆங்கில சொற்கு இணையான தமிழ் சொற்கள், இதை பற்றி தனி வீடியோ ஒன்று போடுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, பேசிக்காக மற்றதுக்கும் என்ன மீனிங்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின். நம்ம வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்னது தான், நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கொஸ்டினை வந்து அட்டம் பண்ணுங்க. இது கரெக்டோ தப்போ, பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் TNPSCயில் இல்லை, தட்ஸ் குட். அதனால் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறது தான் நல்லது. இந்த கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அலுவல் சார்ந்த சொற்கள். ஆப்ஷன் கல்ச்சுரல் வேல்யூஸ், பண்பாட்டு விழுமியங்கள், கேபினெட் அமைச்சரவை, ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை. இதை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4மே கரெக்டு தான்.
இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணாவே அது வந்து ரைட்டான ஆப்ஷன் தான். ஓகேவா? அமைச்சரவைனா கேபினெட் தான். மனித நேயம்னா ஹியூமனிசம், பிலீஃப்னா நம்பிக்கை, கல்ச்சரலிசம் பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மைல். இதுதான் கரெக்ட். ஓகே. ஏவு ஊர்த்தினா என்ன? லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசைல். மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்த. உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ பரந்த புகழ், ஆப்ஷன் பி ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு, ஆப்ஷன் டி மனமொத்திய துறை. மனம் ஒன்றிய துறை. இதுதான் உடலும் உயிரும் பொருள். ஓகேவா? இந்த எதிர்பாரா நிகழ்வு அப்படிங்கிறது காக்கை உட்கார பணமழை விழுந்தது போல் அந்த மாதிரி வரும். குன்றின் மேலிட்ட விளக்கு போலது பரந்த புகழ் அது வரும் அந்த மாதிரி. ஒற்றுமையின்மைக்கு நெல்லிக்கனி கொட்டினார் போல் அந்த மாதிரி. ஓகே. இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பாருங்கள். 15 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணை பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, மடை திறந்த வெள்ளம் போல, விளக்கு இறைத்த நீர் போல, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இது பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையாக சொல்கிறது. மடை திறந்த வெள்ளம்னா தடையின்றி மிகுதியாங்க. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. விளக்கு ஏந்தித்த நீர்னா பயனற்ற செயல். மாற்றி கொடுத்துருக்காங்க. பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை, ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. ஓகே. தன்வினைங்கிறது கவிதா கடிதம் படித்தாள். பிறவினைங்கிறது செய்வினைங்கிறதுலாம் வேறு வேறு மாதிரி வரும். ஓகே. படிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, அவரால் செய்யப்பட்டது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிதல். பிறவினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். இது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், செய்வித்தார் இதா மாதிரி வந்ததுன்னா அது வந்து பிறவினை. பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். அவர்கள் நன்றாக படித்தனர். இதெல்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தன்வினை வாக்கத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அவனை திருந்த செய்தான். ஓகே. அவன் திருந்தினான். அவனை திருந்த செய்தார் அப்படிங்கிறது என்ன வரும்? பிறவினை வாக்கியமாக வந்துடும். ஓகே. அவன் திருந்தினாங்கிறது தான் தன்வினை. அவர்கள் படிக்க வரவேற்கப்பட்டனர். பள்ளிக்கு புத்தகம் வருவித்தார் அதுவும் பிறவினை வரும். ஓகே. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே படித்தது வந்து ஞாபகம் வரணும். வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் ஈஸியாக அந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷனை வந்து நம்ம அரைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என்று இரு வகைப்படும் கொடுத்துருக்காங்க. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என்ன இரு வகைப்படும். பொழுது என்றால் என்ன? இது வராது. பொழுதின் வேறு பெயர்கள் அவை. பொழுது எத்தனை வகைப்படும்? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். எத்தனை வகைப்படும்? இரு வகைப்படும். இதில் கொடுத்துருக்காங்க இரு வகைப்படும். ஓகே. பொழுது விளக்குக இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறாங்க, உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? இதுதான் முதல்ல கீவேர்டை வந்து அதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை
எந்த பாடல் கூறுகிறது? நாட்டுப்புற பாடல். கரெக்ட். உபசரிப்பு என்றால் என்ன? நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா, யாது, இந்த மாதிரிலாம் வந்து உபசரிப்பு பாடல் கூறுவது யாது, இந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண வராது. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட். விடை கேட்ட வினாங்களே 3 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கில சொல், தமிழ் சொல்ல 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பற்றி தனி வீடியோவை நான் வந்து போடுறேன். எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு, அதாவது நம்ம புக் பேக் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொரு செப்பரேட் வீடியோவில். 16 பாருங்கள், விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் என்றால் என்ன? காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர் வராது. யாரை கண்டு காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? கண்டு மகிழ்வர். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17th கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளில் பொருள் அறிந்து பொருள் வேறுபாடுதல். கலைத்தல், கலைத்தல். கலைத்தல் அப்படின்னா ஓட்டுதல், சேர்த்தல் கொடுத்துருக்காங்க, இல்லை. பிரித்தல், காணுதல், இல்லை. அழித்தல், சோர்தல். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கலைத்தல்னா அழித்தல், சின்னலை, பெரியலை போட்டிருந்தாங்கன்னா அது வந்து சோர்தல். நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. தலைவர் தொண்டர்களை பணிந்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். இதுதான் கரெக்ட். ஓகே, செய்ய சொல்கிறாரு. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். அவங்க அடங்கி வந்து தலைவருக்கு செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, மீனிங் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்டானது தான். இந்த மாதிரி நம்ம வந்து முறையாக ஒரு சொற்தொடரை வந்து உருவாக்கணும். இவங்க இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. இது வந்து ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்குது. அளவுக்கு, கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை, இதுவும் வராது. இவங்க வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குதல் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ரைட்டாக இருக்குது. ஓகே, ஒரு படிக்கும் போது அந்த மீனிங் வரும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குதல் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஓகே, சிலபல் வரி சிலபலாக படித்து பார்க்கணும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குதல் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அவ்வளோதான். அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவது, எளிதாக கல்வியாக பாருங்கள். கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக முடியும். நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குதல் மூலம் அனைத்துலக அறிவையும். இது வந்து ஒரு சென்டென்ஸாகவே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபடி சொற்களை மேக் பண்ணுறது. இதில் பாருங்கள், பா வரிசையில் கேட்டிருக்காங்க. முதல்ல போட்டு பாருங்கள். பா, பா, பி, பி, ஓ. ஓகே, வீர்க்கம் வருமா? வராது. பிட்டு வருமா? வராது. பட்டு, பட்டு, பாட்டு, பிட்டு, வீர்க்கம். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசை. இது என்ன வரிசை? இதுவும் பா வரிசை தான். பாப்பா, பிபி, பூ, அந்த வரிசை தான். ஓகே, புலி, பூனை, பெட்டி, பேரன். இதுதான் கரெக்டு. பூ, பூ, பே, பே, பை, பூ, பூ. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸாக கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு எழுத பூ, பூனை, பெட்டி, பேரன். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23 பாருங்கள். இதுவும் அகர வரிசைப்படி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து மா வரிசையில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இப்போ மா எழுதிக்கோங்க. மா, மீ, மீ, மூ. ஓகே, மே, மே. ஓகே, இங்கே பாருங்க. மை எங்கேருந்து கேட்டிருக்காங்க? மேலேருந்து கேட்டிருக்காங்க. மெல்ல. ஸோ மெல்ல இதில் இருக்குது, ரெண்டுத்தில் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. மெல்ல. நெக்ஸ்ட்டு மேடு. இதுதான் கரெக்டு. ஏன்னா மெல்ல, மெல்ல, மேடு, மையல்,
ஓகே, நெக்ஸ்ட்டு மோ மோ மொட்டு மோ மொவல். இப்படி எழுதுறீங்கன்னா ஆப்ஷன்ஸை ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 வரும்போது நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லின் வினையால் அணியும் பெயர். வினையால் அணியும் உணர்க்கு கேட்டிருக்காங்க. உணர்க்கு என்ன? உணர்ந்தோர், வந்தோர், அந்த மாதிரி இருந்தால் அது வந்து வினையால் அணியும் பெயர். உணர்ந்து ஊ ஊ கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து வினை முற்று. ஓகே, சாரி, வினை எச்சம். உணர்ந்துனா வினை எச்சம், உணர்ந்த பெயர் எச்சம், உணர்ந்தான் வினை முற்று. ஓகே, இது வந்து வினை முற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏற்சொல்லின் தொழிற்பெயரை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு முளை அப்படின்னு கொடுத்தாங்க. தொழிற்பெயர்னாவே தல் அல் இதில் முடியணும். அப்படி பாருங்கள், எது வருது? முளைத்தல், இதுதான் கரெக்ட். இது பாருங்கள், ஆள முடியுது, பெயர் எச்சம். முளைத்து வினையெச்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர்கள். எதிர்மறை தொழிற்பெயர்கள் உரைக்கு உரையாமை. உரையாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, 27, கொடுத்தோர். இதோட வேர்ச்சொல் கண்டுபிடிக்கும். கொடுத்தோர்னா ஃபஸ்ட்டு அதோட வேர்ச்சொல் ரூட் வேர்டு என்னென்னா கொடு தான். கொடுத்து அப்படின்னா வினை எச்சம், கொடுத்த அப்படின்னா பெயர் எச்சம், இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு போவான், அதுக்கு பெயர் வேர்ச்சொல் கேட்டிருக்கான். போவான்னா போ, அவ்வளோதான், சிம்பிளாக போ. போகின்ற, போகின்றால் அதெல்லாம் வராது. நடப்பேன் வேர்ச்சொல்னா நட, அவ்வளோதான். நடப்பேன்னா நட, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, சொல்லுதல் என்பது தவறான பொருள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கரெக்டான ஆன்சர் கேட்குறாங்களா இல்லை தப்பான ஆன்சர் கேட்குறாங்க நம்மளுக்கு தெரியணும். ஸோ தவறான பொருள் சொல்லுதலுக்கு கேட்டிருக்காங்க. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், அது கரெக்டு. இயம்பல் அப்படின்னா அது விளம்புதல். துய்த்தல் அப்படிங்கிறது வந்து தவறான பொருள், துய்த்தல் வராது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மாதங்கம், சரி, வாரணம், சரி, களிறு, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். களிறுனா என்ன? யானை. ஸோ மாதங்கம், வாரணம், களிறு இதெல்லாம் என்ன அர்த்தம்? யானை அப்படிங்கிறதுக்கு பொருள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான சொல்லை தேர்ந்து. தோட்டத்தில் மேயுது, இங்கே பாருங்கள், வெள்ளை அப்படிங்கிறதுக்கு பல விதமாக இது கொடுத்துருக்காங்க. இது எது மாதிரி தான், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வெள்ளை. ஒலி மற்றும் பொருள் சரியான சொல்லி வீட்டிற்கு, இதுவும் வெள்ளை தான், வெள்ளை அடித்தான். இந்த லா இந்த வேற்றுமை தெரிஞ்சுக்கணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு கொடுப்பாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம். இந்த இதிகாசங்கிறது ஏபிக்ஸ் அப்படின்னு வரும். இலக்கணம், பக்தி இருக்கு, டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகே, இலக்கணங்கிறதுக்கு கிராமர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்ன? விண்வெளி கதிர்கள். அகசிவப்புங்கிறது ஐஆர் ரேடியேஷன், ஐஆர் ரேஸ். புற ஊதா அப்படிங்கிறதுக்கு என்ன? யூவி. உயிரி தொழில்னா பயோடெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 36th கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கம்யூனிசம் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கம்யூனிசம்னா பொது உடைமை. ஓகேவா? கடமை அப்படின்னா என்ன? டியூட்டி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. தானியங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம். சந்திப்பிழை, சந்திப்பிழையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். கரெக்டு. ஸோ இதில் பார்த்தா நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள், ஒளி மரபு சொல்லை கண்டுபிடி. கூகை அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா இதோட இது சவுண்ட்ஸ். ஓகே, கூகை குழறும், புறா குணுகும், மயில் அகவும், குயில் கூவும். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு 39 பாருங்கள்,
மரபு பிழைகள். குணுகும் என்ற சொல்லுக்கு உரிய பறவை இது. குணுகும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். குணுகும் தானே புறா. கூகை குழையும் பார்த்தாச்சு. மயிலாகவும் குயிலுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 40 பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டர். சொல்லின் பொருளிலிருந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ கான் காடு, வல்லைனாலும் காடு, அரண் காடு, நச்சரவம் இதுதான் வந்து தவறான சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 41. பொருந்தா சொல்லை கண்டிருக்க. வல்லினம். தோன்றல் திரிதல் கெடுதல் புணர்ச்சியில் வரும். புணர்ச்சியில் பார்த்திங்கன்னா 3 இது வரும். தோன்றல் திரிதல் கெடுதல். இந்த வல்லினம்க்கு தான் தவறான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லி கண்ட. கேரளா, இலங்கை, ஆந்திரா, கர்நாடகம். இது மூலமாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் 3மே வந்து இந்தியாவில் இருக்கிற சதர்ன் ஸ்டேட். இது இலங்கை தான் வந்து தப்பான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிறுவன் எதிர்பாலத்தை குறிக்கும் சொல். சிறுவன் அப்படின்னா என்ன? சிறுமி. ஆண்னா பெண், தோழன்னா தோழி. ஓகே. ஆடவர்னா மகளிர். ஓகே. தோழி எதிர்பாலன சொல் என்ன? தோழன். அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேவா? மாணவினா மாணவன், அரசினா அரசன். எது சொல்? மேலவர். மேலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன? கீழவர். அவ்வளோதான், மேலவர் கீழவர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாசரை பிரித்தெழுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாசரை, மாசு கூட்டல் அரை, அவ்வளோதான். பிரித்து பாருங்க நீங்களே. மாசரை, மாசு கூட்டல் அரை, அவ்வளோதான். இதில் வந்து இச்சு கூட்டல் ஊ வரும். ஊ கூட்டல். ஓகே. இந்த உகரம் போயிட்டு இச்சு கூட்டலாக ச, மாசரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேர்த்தெழுக. தம் உயிர் என்ற சொல்லை எழுத கேட்கும் பொருள் இது. தம் உயிர் அப்படி இருக்கிறது. இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ 3 வரும்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வந்து இன்னொரு இம் சேர்த்து. ஓகே. புணர்ச்சிகாரம்படி தம் உயர். ஓகே. தம் உயர் ஒரு மகரீற்று வந்து வரும். தம் உயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிக்கும் அலை என்பதை எழுத கற்கும் சேர்த்து எழுதுகாதான். அடிக்கும் அலை அப்படிங்கிறத இது பண்ணால் என்ன வரும்னா அடிக்கும் அலை. இம்மு குற்றல் அ ம மலை. ஓகே. நெக்ஸ்ட்டு பத்தியிலிருந்து சரியான வினை. ஓகே. ஃபஸ்ட்டு பத்தி முன்னாடி இது கொஷின்ஸ் பார்த்தலாம். கப்பலின் முக்கியமான அடிமரத்தின் பெயர் என்ன? ஓகே. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டது. ஓகே. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சொக்கா, நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான ஒரு பேர் அடிமரம் எறா எனப்படும். இதிலே வந்துச்சு. எறானா என்ன? அடிமரம் எறா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? கப்பலை செலுத்துக்கு உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி. உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி. குறுக்கு மரத்தை பருமல். குறுக்கு மரங்கிறது பருமலாம். கப்பலை செலுத்துறதுக்கு உரிய திசையில் திருப்ப பயன்படும் கருவி சுக்கான். சுக்கான் சுக்கான் தான் அடுத்ததுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கப்பலை ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும். நிறுத்தி வைக்கணவே நங்கூரம். ஓகே. அது இதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கப்பலை ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க ஒரு உறுப்பு நங்கூரம். சமுக்கு எனும் கருவியை கப்பலில் பயன்படுத்தினது என்று கப்பல் சாஸ்திரம் கூறும் நூல் என்னும் நூல் கூறுகிறது. கப்பல் சாஸ்திரம் சமுக்குன்னு ஒரு கருவியும் பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் இதில். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கப்பலின் குறுக்கு மரத்தின் பேர் பருமல். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பருமல். கப்பலில் பயன்படுத்தும் ஒரு கருவி கப்பல் சாத்திரம் கூறுவது எது யூஸ் பண்ணுறாங்க? சமுக்கு. ஓகே. ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஷின்ஸை. ஓகே. முடிஞ்சிச்சு. 10லேருந்து வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 54th கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். ஏனையோர் பிழைத்தனர். ஏன்னா ஏனையோர் அப்படிங்கிறது பன்மை. 55 கொஸ்டின் பாருங்கள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை, மேதை, புரை, மெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் முதல்ல பொருத்தி பார்ப்போம் பாருங்கள். இப்போது மெய் அப்படின்னா என்ன? உடல் நம்மளுக்கு தெரியும். இப்போ 4 1 அப்போ பார்த்தா 2 ஆப்ஷன் வரும். இதுவும் வரும், ஆப்ஷன் சியும் வரும். ஸோ மேதைனா அறிவு நுட்பம் 2 பிக்கு 2ன்னு எடுத்தால் இதுவும் வரும். இது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ பாருங்கள். வன்மைனா ஈகை 3 சொல்லின்னு பார்த்துக்கோங்க. இதுவும் பொருள் மீனிங் அந்த மாதிரி கேட்பாங்க. வன்மைனா
ஈகை. மேதைனா அறிவு நுட்பம், குறைனா குற்றம், மெய்னா உடல். 56th கொஸ்டின் பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முகில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகம். அப்போ ஏக்கு 3 வந்தால் 2 ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு காலன்னா யமன் 4. இப்போ 4 அப்படின்னு தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ மெத்த அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும். சேகரம் அப்படின்னா என்ன கூட்டம். ஓகே, முகில் மேகம், காலன் யமன், மெத்த மிகவும், சேகரம் கூட்டம். 57th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சொல் பொருள் பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, வளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. மல்லல்னா வளம். செருனா என்னென்னா வயல். ஸோ இதை பொறுத்து பார்ப்போம். கல்னா மலை. அப்போ 3. அப்போ ஆப்ஷன் பி வந்துச்சு பாருங்கள். பொலம் அழகு, கல்னா மலை, மல்லல்னா வளம், செருனா வயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 பொறுத்தினாலே போதும். மேக்ஸிமம் 1 or 2 கண்டுபிடிச்சிட்டாவே மற்ற எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் சொல் பொருள் வந்து 4 கேட்டுட்டாங்க. 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம். ஈரம் அப்படின்னா இரக்கம். ஏக்கு 3 ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. அப்போ நாணம்னா வெக்கம், முழவுனா இசைக்கருவி, செஞ்சொல்னா திருந்திய சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 59 பிழை திருத்தல். ஒரு இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு ரூல் தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓர்னு வந்தால் உயிருக்கு, ஒருன்னு வந்தால் உயிர் மெய்க்கு. இந்த ரூல், இதே ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள். ஓர் இரவும் கரெக்டு. ஓர் பகல் அப்படின்றது உயிர்மெய், ஸோ தப்பு. ஓகே, இது பாருங்கள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு 60th கொஸ்டின் பாருங்கள். ஓர் சரியாக அமைத்தல். ஓர் சரியாக அமைத்தல். ஓகேவா? ஓர் 60th கொஸ்டின். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அந்த ரூலை மறந்துடக்கூடாது. ரூலை மறக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து இந்த மாதிரி 2 இல்லை 3 கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது தோணும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மார்க்ஸுமே ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கிற மார்க்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கட் ஆஃபுங்கிறது வந்து எவ்வளோ வரும்னு தெரியாது. ஓகே, அது வந்து நம்ம வந்து இந்த கட் ஆஃபை தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எவால்வேட் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்ம நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸு, இது ஈஸியான கொஷினாக கண்டிப்பாக நம்ம அதை அட்டன் பண்ணி ஆகணும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதும் போது என்னோடய மார்க்ஸ் எவ்வளோ இருந்தால் 50க்கு வந்து 43 மார்க்ஸ் வந்துச்சு. ஓகே, அது எதனால் அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கோர் கிடச்சிது. டிஃபிகல்ட்டான பேப்பராக வந்துச்சு. லாஸ்ட் டைம் என்னோடய பேட்ச் 4 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வந்துச்சு அந்த தமிழ் பேப்பர் பார்த்திங்கன்னா. பட் வந்து என்னன்னா நான் ஆல்ரெடி படித்ததுனால ஸோ மச் நான் கிளியர் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 61 கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்துதல். ஸோ சரியான பதிலை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. ஒரு உலகம், இது பாருங்கள் சென்டென்ஸோட தனித்தனியாக கொடுத்தாங்க. ஓர் உயிர், இதுதான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. பொருள் எனும் சொல்லுக்கு அழகு அணி இல்லை. பொருள் அணி எனும் சொல்லுக்கு அழகு, அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். பாருங்கள் எவ்வளோ அழகான வாக்கியம் இருக்குது. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான தொழில். விருந்தோம்பல் முதன்மையானது தமிழ் பண்பாட்டு கூறுகளில் இல்லை. விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்கள் முதன்மையானது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழர்கள் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இது திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து திருக்குறள் தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் வந்து இந்த கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ணவே முடியும். ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நமக்கு திருக்குறளுங்கிறது வந்து பாருங்கள், இது ஈஸியான குறள் தான். பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். அவ்வளோதான். இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ இவனால் தான் இந்த செயலை வந்து முடிக்க முடியும் தெரிஞ்சு அவன்கிட்ட வந்து அந்த செயலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கேட்டிருக்காங்க. இது பழம் அன்று
ஒரு பழத்தை சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல, பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமான பொருள் இது. குளவி குழவி. குழவினா என்ன? குழந்தை. குளவினா ஒரு வகை பூச்சி. ஓகே, இது வந்து அலை, அழை அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது அந்த மாதிரி பொருளில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து வாழை, வாழை, வாழை அப்படிங்கிற பொருளில் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பொருத்தமான பொருள். நல்கினால். நல்கினால்னா என்ன அர்த்தம்? கொடுத்தால். நல்கி, கொடு. நல்கி அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடு. ஸோ நல்கினால்னா கொடுத்தால். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 68 பாருங்க. பின்வரும் மரபுத்துறை சரியான பொருளோடு கண்மூடிக்கொண்டு. கண்மூடிக்கொண்டுன்னா ஆராய்ந்து பாராமல், ஆராய்ஞ்சு பார்க்காம செய்கிறது சொல்லுவாங்க, அதான் கண்மூடிக்கொண்டு. ஸோ கலைச்சொல் பாருங்க, இது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க மித் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்துனா தொன்மம். ஸோ எஸ்தெட்டிக்னா அழகியல். ஓகே, டெர்மினாலஜினா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்னா கலை படைப்புகள். ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி வரும். கலைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டானு கேட்குறாங்க. பாருங்க, ரினைசன்ஸ். ரினைசன்ஸ் ரினைசன்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. அழகு எல்லாம் ஆல்ரெடி போகிற ஏஸ்தெட்டிக். ஏஸ்தெட்டிக். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 71st கொஸ்டின் பாருங்கள். தவறான இணை கேட்டிருக்காங்க. தவறான. ஓகே, தவறானா மிசைல், ஏவுகணை. கரெக்டு. சிலைன்னா கலர் நிலம். காம்பினேஷனாக புணர்ச்சி. இந்த சிக்கன் சூப்னா காய்கறி வடிச்சாறு. இது வந்து ஆப்ஷன் ஈஸியாக அலைவ் பண்ணா. சிக்கன் சூப், காய்கறி வடிச்சாறு. தப்பு. கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க, செப்பல் ஓசை வெண்பாக்குரியது. கரெக்டு. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. கரெக்டு. இருவர் உரையாடல் பண்ணுற ஓசை செப்பல் ஓசை. கரெக்டு. ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி வருது தான் செப்பல் ஓசை. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 73rd. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்கிறோம். கரெக்டா? கரெக்டு. மீ என்ற மொழி சொல்லுக்கு மேகம் என்பது பொருள் இல்லை. தப்பு. மீக்கு மேகம் வராது. ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழி, மொத்தம் 42 வார்த்தைகள் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று காரணம் வந்து 3வது கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. சரியா தவறா கேட்டிருக்காங்க பாருங்க. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகை சொற்களை பகுபதங்கள் என்பர். கரெக்ட். பகுபதங்கள் 5 வகைப்படும். இல்லை, பகுபதங்கள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். ஓகே, விகுதி 1 2 3 4 5 6 6 வகை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானது கண்டுங்க. சுடு, சூடு. சூடுனா என்ன அர்த்தம்? சுடுதல். சூடுனா தீக்காயம். நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றம். தொடு, தோடு. தொடுதல், தொட்டு பார்த்தல். தோடுங்கிறது அணிகள். தோடுங்கிறது காதலோட அந்த அணிகள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று கரெக்டாக இருக்கே. தொடுனா தொடுதல் அப்படின்னா 2வதையும் பார்க்கணும் நம்ம. தொட்டு பார்த்தல், அணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அணி என்பதின் இரு பொருள் தருங்க. அணினான அழகுன்னு சொல்லுவாங்க, அணிகலன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திங்கள் அப்படின்னா, திங்கள்னா மாதம், சந்திரன். திங்கள்னா மாதம், சந்திரன். ஓகேவா? நெக்ஸ்ட் தாரணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வையம், உலகம். வையம், உலகம், தாரணி. பொருத்தமான காலம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத விருது பெற்றவர். பெற்றவர்னா இறந்த காலம். ஓகே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 இருக்குது காலங்கள். அதில் பெற்றவர் அப்படின்னா இறந்த காலம். பெறுவார் அப்படின்னா எதிர்காலம். பெறுகின்றார் அப்படின்னா கின்று, கிறு, கின்று, ஆனின்றுன்னு சொல்லுவாங்க. கின்று.
ஓகே. நெக்ஸ்ட், இந்த வசந்த காலம்லாம் வராது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள தகுந்த சொற்களை சேர்க்க. 81 பாருங்கள். கொதி, சோறு கொதி வந்தது, அவ்வளோதான். சோறு கொதி வந்தது. நெக்ஸ்ட்டு, சரியான இணைப்பு. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான இணைப்பு சொல். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதனால் சரி, யாரும் மதிக்க மாட்டாங்க, நீ ஊரில் வந்து யாரும் நீ படிக்கலாம் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ போய் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். அதிக அளவில், அதனால் மரங்கள் தான் வருமா? வராது. அதனால் மரங்கள் தான் வராது. ஆகையால் மரங்கள் தான் மழைக்கடிப்பை. ஆகையால், ஏனெனில், அதிக அளவில் மரங்கள், ஏனெனில், பிகாஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான வினாச்சொல்லி தேர்ந்தெடு. டேஷ் சொற்கள் பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும்? எப்படி சொற்களை பேச வேண்டும்? என்ன சொற்களை இல்லை, எதற்கு சொற்களை, யார் சொற்களை இல்லை, எப்படி சொற்களை பேச வேண்டும்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிபட வேண்டிய வாகனங்கள் யாவை? வாகனங்கள் பண்புல கேட்டிருக்காங்க. வாகனங்கள் யாவை? மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? இது சிங்குலர் தான். மனிதன் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது?